வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முத்து செல்வம் இவங்களுடைய அலப்பறை தான் ஜாஸ்தியா இருக்குது. மலேசியா மாமா அப்படிங்கிறவர் வந்து ஒரு டவுட்டா தான் முத்துக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, செல்வம் "டேய் அவர் மலேசியாவிலேருந்து வந்திருந்தாரு அப்படின்னா சரக்கு கேளுடா, சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பார்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. சரின்னு தனியா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஊர சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு, முத்து கேட்குறாப்புல, "மாமா சரக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? ஃபாரின்லேருந்து மலேசியாவிலேருந்து வரும்போது ஏதாவது பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, வாங்கிட்டு வந்தேனே 5 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. வாங்கிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில புடிச்சுட்டாங்கப்பா." அப்படிங்கிற மாரி ஒரு பொய்ய சொல்றாப்புல. "என்னது இன்கம் டேக்ஸ் ஆபீஸா?" அப்படின்னு கேட்டோன்னே, மாமாவுக்கு உடனே அப்படியே இதாயிருச்சு. ஐய்யய்யோ! ஏதோ டங் ஸ்லிப் ஆயி ஏதோ பேசிட்டேன்ப்பா. கஸ்டம்ஸ் ஆஃபீஸுப்பா. அதுக்கு பதிலா நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னாப்புல. "5 பாட்டில் எதுக்கு மாமா வாங்கிட்டு வந்தீங்க? 1, 2 எடுத்துட்டு வரலாம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "2 பாட்டில் அலோடுப்பா. 2 பாட்டில் எடுத்துட்டு வந்துருக்கலாம். ஆனா உங்க வீட்ல இருக்கிறார்ல 5 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 குடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அது ஓவர் ஆசையா போச்சு. உங்க அப்பாவுக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்லும்போது முத்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாப்புல. எங்க அப்பாவ பத்தி உனக்கு என்னன்னு தெரியுமா? அவர் ரொம்ப நியாயமானவர்யா. அவர் வேலைய மட்டும் தான் நேசிச்சாரு. அவர் கண்ட கருமாந்திரத்தெல்லாம் அவரு குடிக்கிறன்னு யோசனைக்கே இல்ல அவருக்கு. அவர் நல்ல மனுஷன். அவர பத்திலாம் சொல்லாதயா." அப்படின்னு சொல்லும்போது, உடனே இந்த மாமா இருக்கிறார்ல அவருக்கு, "என்னப்பா ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்தா தான் குடிக்கணுமா? நம்ம ஊர் சரக்கு அதை விட நல்லா இருக்கும்ப்பா. வாங்கிட்டு வாங்கப்பா." அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா! ஆடு தானா வந்து சிக்கிடுச்சுரோய் அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிச்சுட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாப்புல செல்வத்த. செல்வம் சரக்கு வாங்கிட்டு வந்தோன்னே சும்மா தண்ணியே கலக்காம டபக்கு டபக்குன்னு குடிச்சிடறாப்புல. மனோஜுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. "மாமா வாமாமா போயிடலாம். நீ பாட்டுக்கு தண்ணி அடிச்சு ஏதாவது பேசுனா ரோகிணி கண்ணா புண்ணான்னு திட்டுமாமா" அப்படின்னு சொல்லி பயப்படுறாப்புல. "அட வாப்பா, பாப்பாட்ட நான் பேசிக்கிறேன். நீயும் கொஞ்சம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கும் சரக்க ஊத்தி விட்டாப்புல. முத்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டாப்புல. "யோவ் எதுக்குய்யா அவனுக்கு ஊத்தி விட்ட? அவன் ஏற்கனவே கொஞ்சோண்டு குடிச்சாலே அவன் பயங்கர போதையாகி தடுமாறிருவான்யா. ஏன்யா இப்படி பண்ணி தொலைக்கிற?" அப்படின்னு சொல்லி முத்து பயங்கர டென்ஷன் ஆகி அவரை திட்ட, அவர் வந்து என்ன செய்றாரு, சும்மா செம்மையா ஊத்தி குடிச்சு என்னாச்சு அந்த டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரை தூக்கி வீசுறாரு. அப்ப அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த சைடு போறாங்கல்ல, அவங்க மேல தூக்கி போட்டோன்னே அவங்க கடுப்பாயிடுறாங்க. என்னய்யா ஆள் போறது வரதெல்லாம் தெரியலையா? என்ன நீ பாட்டுக்கு சரக்க குடிச்சிட்டு அந்த டம்ளரை தூக்கி எங்க மேல வீசுற?" அப்படின்னு சொன்னோன்னே, "ஏய் என்ன பண்ணிருவ?" அப்படின்னு சொல்லி மலேசியா மாமா பயங்கர கோவமாகி அப்படியே சும்மா டாய் புயின்னு கத்த, உடனே "நான் யார் தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? என்கிட்டயே வா ஆய் புயின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்துக்கு இதான் சாக்கு அப்படின்னு யோசிக்கிறாப்புல. இந்த ஆள் வந்து போதையில உண்மையை உளறிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே செல்வத்தை கூப்பிட்டு, "செல்வம் நீ அமைதியா இரு. இந்த ஆள் ஏதோ உண்மையை சொல்ல போறான். அப்படியே அமைதியா இரு, நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது இவரும் என்ன செஞ்சிடாப்புல, அப்படியே வரட்டு இழுப்பு தான் அந்த ஆள்கிட்ட இழுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனாலும் கடைசியில பார்த்தீங்கன்னா, "எந்த ஊர் மாமா நீங்க? சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொன்னோன்னே மயக்கமாயி அப்படியே பசக்குன்னு படுத்துக்கிறாப்புல. இது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல முத்து, செல்வம் 2 பேருமே சேர்ந்து இந்த ஆளையும் கூட்டிட்டு வர, மனோஜ் மெல்ல நடந்து போனவன் தெருவோரத்துல விழுந்து கிடக்குறான். அப்புறம் அவனையும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க முத்தும் செல்வமும். முத்தும் மனோஜும் மாமாவும் பயங்கர போதையாகி கிடக்குறாங்க. மனோஜ் வந்து ஒரு சேர்ல வந்து பப்பரக்கான்னு உட்காந்துறாப்புல. உட்காந்தோன்னே விஜயா ஓடியாந்து, "என்னடா ஆச்சு டேய் என்னடா ஆச்சுன்னொன்னே" ரோகிணிக்கு புரிஞ்சு போகுது. ஐயையோ தண்ணியை போட்டானுங்களா, இப்போ ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசனையோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரே கலகலப்பாக தான் போயிட்டு இருக்குது. சிறகடிக்க ஆசை இந்த சீரியலை வந்து டெய்லி வந்து ரிவ்யூ பண்ணுறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.